சாம்பார் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம் 3த்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வெடிக்கிற வரையும் இருங்க. வெடித்ததும் கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க வாசனைக்கு. அப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டானால் போதும். நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் சாம்பார் ரைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கேரட், முள்ளங்கி, குடமிளகா, பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பேபிகார்ன் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவைக்கேற்ப மஞ்சத்தூள், சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் சர்வ் பண்ணுங்கள். பொடி போட சொல்ல கேஸ் லோ ஃப்ளேமில் இருக்கணும், அது மறந்துடாதீங்க. அப்புறம் தேவைக்கான தண்ணி எடுங்க. நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் 1/2 கப் தூர்தால் எடுத்திருக்கேன். 1/2 கப் மொத்தமாக வரும். அப்போ நான் 3 கப்பு எடுத்திருக்கேன். 3 கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஏன்னா தாராளமாக தண்ணி ஊற்றலாம். ஏன்னா இந்த ரைஸ் குழஞ்சி வரணும், சாம்பார் ரைஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊற வச்சுருக்க ரைஸையும் தூர்தாலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கொதி வந்ததும் ஒரு 3 to 5 விசில் வச்சு எடுத்துருங்க. அப்புறம் சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இது கூட நீங்கள் ஆம்லேட் வச்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். நன்றி.